முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டு நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை உதயநிதி சந்தித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவை சேர்ந்த மார்க்கண்டேயனையும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது திமுகவின் மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சிறையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மார்க்கண்டேயனிடம் உடல்நலம், சிறை வசதிகள் மற்றும் தற்போதைய சட்டநிலை தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்தார். மேலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கட்சி முழுமையாக முன்னெடுக்கும் என்றும் கட்சியினர் அனைவரும் உறுதியாக இருப்பார்கள் என்றும் உறுதியளித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் வருகை முன்னிட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பாளையங்கோட்டை மத்திய சிறை வளாகம் அருகே திரண்டனர். இதனால் சிறை வளாகத்தை சுற்றியுள்ள பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியதுடன் போக்குவரத்திலும் தற்காலிக நெரிசல் ஏற்பட்டது. கூட்டம் அதிக அளவில் குவிந்ததை தொடர்ந்து எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். சிறை வளாக நுழைவாயில், முக்கிய சந்திப்புகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு வாகனங்கள் மற்றும் பொதுமக்களின் நடமாட்டம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களால் சிறை வளாகத்திற்குள் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். உதயநிதி ஸ்டாலின் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறை வளாகம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாத வகையில் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.